வெல்கம் டு ஜெயந்திஸ் எஜுகே. இன்னைக்கு டே 11 கிளாஸ் 11. இன்னைக்கு ஐ, வி, ஹி, ஷி, இட், தே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பழகிக்குவோம். வெல்கம். இப்போ நம்ம ஐ, ஹி, இட், தே, யூ, ஷி, வி இந்த சொற்களை எல்லாம் வச்சு எப்படி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்றோங்கிறத இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். இப்ப ஸ்டூடெண்ட் அப்படின்னா கல்வி பயிலும் ஒரு மாணவன் அல்லது மாணவி, கல்வி பயிலும் பிள்ளை ஸ்டூடெண்ட். ஸ்டார் அப்படின்னா நட்சத்திரம். ஓகே, ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் ஒரு மாணவி, பெண்ணா இருந்தா, இல்லாட்டி நான் ஒரு மாணவன். ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னா இப்ப நான் கல்வி பயிலும் மாணவனா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அவன் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஹி இஸ் எ. ஓகே, இந்த இஸ் ஏ, ஆம் ஏ, ஆர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்ப இது ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தை இணைக்கிறக்கும் இந்த வாக்கியத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க, நிகழ்காலமா எதிர்காலமா கடந்த காலமாங்கிறத நிர்ணயிக்கிறது இந்த சொற்கள் தான். ஓகேங்களா? இஸ், ஆர். இப்போ ஷீ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னா ரெண்டு வார்த்தை மாதிரி இருக்கும், ஒரு சென்டென்ஸ் மாதிரி ஆகாது இல்லைங்களா? அப்போ இந்த இடைப்பட்ட சொற்கள் ஷீ இஸ் எ அப்படிங்கறதெல்லாம் ஹெல்பிங் வேர்ப்ஸ், லிங்கிங் வேர்ப்ஸ் சொல்லுவாங்க. இப்ப இந்த ஆம், இஸ், ஆர் இது எல்லாமே பிரசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? அப்போ பிரசன்ட் டென்ஸ்னா நிகழ்காலத்துல மட்டும் இதையே நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப இந்த வாக்கியங்கள் எல்லாமே நிகழ்காலத்துல இப்போ நிகழ்வுல இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கறத மீன் பண்ணுது. ஓகே, அப்போ ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னா இந்த ஐக்கு மட்டும்தான் இங்கிலீஷ்ல நிகழ்காலத்துல ஆம்ங்கிற வார்த்தை கூட வரும். அப்ப அது ஹீ கூடவோ ஷீ கூடவோ இந்த ஆம் வராது. ஐ am a student, I am a doctor, I am a teacher, I am a player அப்படின்னா இப்போ நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு நிகழ்காலத்துல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு மட்டும்தான் ஆம்ங்கிற வார்த்தை வரும். ஓகே, இல்லாட்டி நேம் சொல்றோம்னு வச்சுக்கோங்க, ஐ ஆம் ஜெயந்தி, ஐ ஆம் ராணி அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்துல ஆம். ஏன்னா நான் இப்ப ஜெயந்தியா தான் இருக்கேன், ராணியா தான் இருக்கேன், என் பேர் இது அப்படின்னா ஐ ஆம். ஓகேங்களா? அதே மாதிரி ஐ ஆம் லிவிங், நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ ஆம் வரும். இதே ஹீக்கோ ஷீக்கோ இட்டுக்கோ தேக்கோ இந்த ஆம்ங்கிற வார்த்தை வராது. அதே மாதிரி யூக்கும் தேக்கு மட்டும்தான் ஆறுங்கிற வார்த்தைகள் வரும். ஓகே, இது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தனியா ஒரு சார்ட் தருவேன். ஹீ, ஷீ, இட் இதுக்கு மட்டும்தான் இஸ் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் இணைக்கிற வேர்புக. ஓகே, அப்ப ஹீ, ஷீ, இட்டுக்கு மட்டும் இஸ் வரும். தே, வி, யூக்கு ஆர் வரும். ஐக்கு ஆம் வரும். இது மட்டும் இப்போதைக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இந்த பேஜ்ல நம்ம இந்த ஆம், ஆர், இஸ் எங்கெங்க வருது அப்படிங்கறது ஒரே பேப்பர்ல கொடுத்திருக்கேன். இப்ப நான் அப்படின்னு வந்தா இப்ப நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கறதுக்கு எப்பயுமே ஆம் வந்துடணும். அப்ப ஐ ஆம் அ டாக்டர், ஐ ஆம் அ சிங்கர், ஐ ஆம் அ ரைட்டர். டாக்டர் மருத்துவர், சிங்கர் பாடகர், ரைட்டர் எழுத்தாளர். இப்ப இங்க ஐ அப்படின்னா நான் ஒரே ஒரு ஆளு, அதனால ஏ வருது. ஏன்னா நம்ம நான் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு அப்படின்னு அந்த ஒன்னுன்னு கொண்டுட்டு வரோம் இல்லைங்களா? அதுக்கு ஒன் அப்படின்னோ இல்ல ஒன்னு நம்பர்ல கொண்டுட்டு வராம இங்கிலீஷ்ல ஒரு ஏன்னு ஒரு ஸ்பெஷல் வேர்டு இருக்கு. அது ஏ. ஏன்னா ஒன்னே ஒன்னு, ஏ. அப்ப ஐ ஆம் அ சிங்கர், நான் ஒரு பாடகர். ஐ ஆம் அ டாக்டர், நான் ஒரு மருத்துவர். ஐ ஆம் அ ரைட்டர், நான் ஒரு எழுத்தாளர். அப்ப இந்த இடத்துல ஏ வரும். we are hard workers அப்படின்னா ஐக்கு மட்டும்தான் பிரசன்ட் டென்ஸ்ல ஆம் வரும். we அப்படின்னா நாங்கள், நாங்கள்னு வந்துட்டாலே
இப்போ பிரசன்ட் டென்ஸ்ல ஆர் தான் வரணும். ஆர் பன்மைக்கு, வீணா நாங்கள் பன்மை. இப்ப நிகழ்காலத்துல வி ஆர் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா கடினமா உழைப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். வி ஆர் நாங்கள், நெய்பர்ஸ் அப்படின்னா பக்கத்து பக்கத்து வீட்டுல வசிக்கிறவங்க, அண்டை வீட்டார்கள். நாங்கள் பக்கத்தில் இருக்கவர்கள் அப்படின்னா நெய்பர்ஸ். நெய்பர்னா பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த எஸ் போட்டுட்டாங்காட்டி இது வந்து பன்மை ஆயிடுது. இப்ப இந்த எஸ் இல்லைன்னா நெய்பர் ஒரே ஒருத்தங்க, எஸ் இருக்கிறாங்காட்டி இது வந்து பன்மை, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க. அப்ப நானும் அவங்களும் அப்படின்னா வி நாங்க இல்லைங்களா? அப்ப நாங்கும் போது பன்மை ஆயிடுது. அதனால இங்க வந்து எஸ் வரும். ஓகே, அதே மாதிரிதான் வி ஆர் நாங்கள், விளையாடுபவர்கள் நாங்கள் விளையாட்டு வீரர்கள் அப்படின்னா பிளேயர்ஸ், எஸ் வந்துடணும் இங்க ப்ளூரலுக்கு. அப்போ we are hard workers, we are neighbors, we are players. அப்ப இங்க விக்கு அப்புறம் am வரக்கூடாது. அதே மாதிரி ஐக்கு அப்புறம் இந்த ஆரை அங்க எடுக்க கூடாது. ஓகேங்களா? அதனாலதான் ஒரே பேஜ்ல இதெல்லாம் கொடுத்துட்டேன். இட் இஸ் a புக். இப்ப இந்த இட்டு, he, she இந்த 3 வார்த்தைகளுக்கும் பிரசன்ட் டென்ஸ்ல இப்ப நிகழ்காலத்துல இஸ் மட்டும்தான் எடுக்கணும். இஸ் இந்த இடத்துல ஆர் எடுக்க கூடாது, ஆம் எடுக்க கூடாது. ஓகே, அப்ப இட் இஸ் a புக், அது ஒரு புத்தகம், ஒரு புக்கு, அதனால ஏ வந்துருது. இட் இஸ் ஒன் புக் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்ல, ஏ சொல்லிக்கலாம். இட் இஸ் a புக், இட் இஸ் a பென், அது ஒரு பேனா. இட் இஸ் a டேபிள், அது வந்து ஒரு மேஜை. இட் இஸ் a டேபிள். he is a pilot, அவர் வந்து ஒரு விமானி அப்படின்னா அவன் ஒரு விமானி. அவர் ஒரு லாயர், வக்கீல், he is a lawyer. he is a farmer, அவர் ஒரு விவசாயி, farmer. நடுவில் இருக்கிற ஆர் அழுத்தி சொல்ல வேண்டியது இல்ல, farmer அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா farmer, அவ்வளவுதான். she is a poet, poem அப்படின்னா கவிதைன்னு அர்த்தம். அப்ப போயம் எழுதுறவங்க poet. she is a poet அப்படின்னா அவங்க வந்து ஒரு கவிதாயினி, கவிதை எழுதுபவர். she is a poet. ஒருத்தங்க, அதனால ஏ வருது. she is a scientist அப்படின்னா அறிவியல் கண்டுபிடிப்பாளர், அறிவியலாளர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப she is a scientist. she is a chef அப்படின்னா சமையல் கலை நிபுணர், சமையல்காரர் அப்படின்னா ஷெஃப், ஆண்பாலாவும் இருக்கலாம் பெண்பாலாவும் இருக்கலாம். she is a chef அப்படின்னா அவர் ஒரு ஷெஃப், சமையல் கலை நிபுணர். தே அப்படின்னா அவர்கள், பன்மை ஆயிடுதுங்களா? அதனால இந்த வி மாதிரி இதுவும் பன்மையா, அதனால இந்த இடத்துல ஆர் வந்துடணும். ஓகேங்களா? அப்ப இது வந்து பன்மையை குறிக்கிறதுக்கு ஆர். இது வந்து யூக்கு மாறும், அது நம்ம அடுத்தடுத்து வர்ற கிளாஸ்ல பார்க்கலாம். இது வந்து தே அவர்கள், தே ஆர் டீச்சர்ஸ் அவர்கள் ஆசிரியர்கள், ப்ளூரல் எஸ் வந்துருது. தே ஆர் டீச்சர்ஸ். தே ஆர் டாக்டர்ஸ் மருத்துவர்கள். அவர்கள் பெயிண்டர்கள், அவங்க பெயிண்ட் அடிக்கிறவங்க, அவர்கள். தே ஆர் பெயிண்டர்ஸ். இப்ப ஃபார் கிளாரிட்டி, ஆம் ஐக்கு மட்டும் வரணும் நிகழ்காலத்துல. ப்ளூரல் பன்மைக்கு ஆர் வரணும். வி அப்படின்னா நாங்கள் பன்மை. அதே மாதிரி தே அவர்கள் பன்மை, அந்த இடத்துல ஆர் வந்துடணும். அப்ப ஷீக்கு ஆர் எடுக்க கூடாது, ஹிஸ்ஸுக்கு ஆர் எடுக்க கூடாது, இட்டுக்கு ஆர் எடுக்க கூடாது. வியுக்கும் தேக்கு மட்டும்தான் ஆர் வரணும். ஹி ஷி இட்டுக்கு இஸ் வரணும், ஐக்கு ஆம் வரணும். இதுதான் நிகழ்காலத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய verb. ஓகே, இந்த பேஜ்ல ஐ, ஷி, ஹி இதெல்லாம் ஒருமை. ஐ நானு, ஷி அவள், ஹி அவன். அப்ப நான் ஒரு சிங்கர், பாடகர் அப்படின்னா ஐ ஆம் a சிங்கர். அப்ப அதே மாதிரி சிங்கருக்கு பதிலா என்ன வேர்ட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஐ ஆம் a சிங்கர், ஐ ஆம் a பிளேயர், ஐ ஆம் a டிரைவர், ஐ ஆம் a ஹெல்ப்பர். அதே மாதிரி ஷி இஸ் அவள் ஒரு
சிங்கர், அவள் ஒரு பிளேயர், அவள் ஒரு டிரைவர், அவள் ஒரு ஹெல்ப்பர். he is a singer, player, driver, helper. அப்ப ஹீக்கு இஸ் வரணும், ஹீக்கும் ஷீக்கும் இஸ் வரணும், ஐக்கு am வரணும். இட் அப்படிங்கிறது உயிர் அக்ரிணை இல்லைங்களா, அதனால இட் இஸ் அ கார், அது ஒரு பெண்ணு, அது ஒரு காரு, அது ஒரு ட்ரீ மரம், அது ஒரு பேனா, அது ஒரு கார். அப்ப இட் போட்டாலே இஸ் வரணும். சிங்குலர் ஒருமைங்கிறதுனால we they பன்மை, நாங்கள் வீணா நாங்கள், தேன்னா அவர்கள், அதனால ஆர் போட்டுக்கணும். அப்ப we are cleaners, we are builders, we are farmers. கிளீனர்ஸ்னா சுத்தம் செய்பவர்கள், பில்டர்ஸ் அப்படின்னா கட்டுபவர்கள், கட்டடம் கட்டுபவர்கள், ஃபார்மர்ஸ் அப்படின்னா விவசாயிகள். அப்போ நாங்கள் we are cleaners, we are builders, we are farmers. அதே மாதிரி தே ஆரும் போட்டுக்கலாம். தே ஆர் கிளீனர்ஸ், அவர்கள் கிளீனர்கள், அவர்கள் பில்டர்கள், அவர்கள் ஃபார்மர்கள். ஓகே, அப்ப ஏம் எங்க யூஸ் பண்ணணும், இஸ் எங்க யூஸ் பண்ணணுங்கிறது நம்ம இந்த கிளாஸ்ல கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் செஷனுக்கு போய்க்கலாம். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் வாஸ் டாட் டுடே. இந்த ஜெயந்திஸ் எஜுகேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு ஆங்கிலம் பேசுறதுக்கு ஆர்வம் உண்டோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ் அ லாட்.